நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் சார் ஒரு பிரதம மந்திரிக்கு நாட்டினுடைய நலனில் எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உங்களுக்கும் நாட்டு நலனில் அக்கறை இருக்க வேண்டும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க ராகுல் காந்தி, அங்க போனாலும் இந்தியா டெட் எக்கானமி, இந்தியா எக்கானமி அந்த அளவுக்கு இது இல்லை, வளர்ச்சி அடையாது, இது அடையாது, எங்கெல்லாம் முடியுமோ இந்தியாவை பற்றி தாழ்த்தி தான் நீங்க பேசுகிறீங்க. நீங்க வசிக்கிறது இந்தியா. ராகுல் காந்தி என்ன பேசிஸ்ல 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனாக்காரங்க உள்ள வந்தாங்கன்னு சொல்றாரு. ஆதாரம் இருக்கு அவர்கிட்ட? has he got any documentary evidence எல்லாம் எதுக்கு பேசுறாரு? அண்ட் அருணாச்சல பிரதேசத்துல அவங்க இந்திய சைனீஸ் சோல்ஜர்ஸ் உள்ள வந்து இந்தியன்ஸ் அடிச்சு துன்புறுத்துறாங்க, எவிடன்ஸ் இருக்கா? திரும்பி 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சுங்க, எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இல்லாம எதுக்கு பேசுறீங்க? நீங்க ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஆர் யூ ட்ரூ இந்தியன் கேட்குற? உண்மையான இந்தியனா நீ? சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தியை பார்த்து. நீங்க உண்மையான இந்தியனா? ஒரு உண்மையான இந்தியன் இந்திய நாட்டை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்களா? சைனாக்காரன் உள்ள வந்து 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்குபை பண்ணியாச்சு, என்ன பேசிஸ்ல சொல்றீங்க? எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. வெக்கம் இல்லையா? உங்களுக்கு இப்ப ராகுல் காந்திக்கு எப்படின்னா, எது மோடியை பத்தி வந்தாலும் உடனே பேசுது, எது இதுவா இருந்தாலும் இந்திய நாடு மோடியுடைய ஆட்சி கீழே அந்த அளவுக்கு பொருளாதார மேம்பாடு இல்லை, இது இல்லைன்னு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. அதெல்லாம் பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி தான் மாட்டிக்கும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்திக்கு விழுந்த பெரிய ஒரு குட்டு. என்ன பண்ண, கூட்டணியை விட்டு வெளியில வரமாட்டாங்க, டிஎம்கே கூட்டணியை விட்டு. ஆனால் எந்த அளவுக்கு அதிகமான சீட்டு, எந்த அளவுக்கு நமக்கு வேண்டிய தொகுதி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு ரவிசங்கர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், சமீபத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசின ஒரு விஷயம், அதாவது சீனா இந்திய நாட்டினுடைய இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு பேசின ஒரு விஷயம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. கேபினெட்டில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆதாரம் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. தற்பொழுது ராகுல் காந்தி பேசி சிக்கியிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கா? அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஆமாம் சார், கண்டிப்பாக. அதாவது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு இதுவாகிடுது. அதாவது அவருக்கு என்ன அப்படின்னா, தெரிந்து பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா? எனக்கு தெரியாமல் பேசுகிறார் என்று நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் சார். தெரிந்தேதான் வேணும் என்று தான். அதான் மன்னிப்பு கேட்டுறாருல்ல சார். அதுதான் சார், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பேசி விட்டுறது, அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுல என்ன சார்? அதாவது தெரியாமல் நான் பேசிட்டேனால் மன்னிப்பு கேட்கணும் சார். தெரிந்தே பேசிவிட்டு சரி என்ன பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, நான் பேசியிருந்தேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்கறது பெருந்தன்மை தான். மன்னிப்பு கேட்கறது எப்போ பெருந்தன்மை என்றால், என்னுடைய கோபத்திலோ இல்லை எப்பயாவது ஒரு தடவை தவறாக பேசிவிட்டேன் என்றால், எஸ் நான் தவறு பேசிவிட்டு மன்னிப்புங்க அப்படின்னு கேட்குறது. நீங்களும் உடனே என்னை மன்னிக்கணும், அதுவும் பெருந்தன்மை. ஓகே, நான் எப்போ பாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் வச்சுங்க, அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க, இல்லை நான் போய் பேசுகிறேன்னு அப்புறம் மன்னிப்பு கேட்குறதுல அர்த்தம் இல்லை. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் சார் ஒரு பிரதம மந்திரிக்கு நாட்டினுடைய நலனில் எந்த அளவுக்கு அக்கறை இருக்கிறதோ அந்த அளவுக்கு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் உங்களுக்கும் நாட்டு நலனில் அக்கறை இருக்க வேண்டும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க ராகுல் காந்தி, அங்கே போனாலும் இந்தியா டெட் எக்கானமி, இந்தியா எக்கானமி அந்த அளவுக்கு இது இல்லை, வளர்ச்சி அடையாது, இது அடையாது, எங்கெல்லாம் முடியுமோ இந்தியாவை பற்றி தாழ்த்தி தான் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் வசிக்கிறது இந்தியா. யூ ஆர் அன் இந்தியன். அதை இந்தியா இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், யூ ஆர் அன் இந்தியன். அந்த ஒரு பொறுப்பு உணர்ந்து நீங்கள் பேச வேண்டும். மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியே எதுக்கெடுத்தாலும் அந்த அரசாங்கத்தை, இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தை குறை கூறிக்கொண்டே நீங்கள் இருக்கிறது. போனதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போன வருஷம் லாஸ்ட் இயர் ஐ திங்க் ஸோ, அந்த பார்லிமெண்ட்டை முடக்கிட்டு இவங்கெல்லாம் வெளியில் உட்காந்து இது
ஆப்போசிஷன் லீடர்ஸ்லாம் பேசிட்டு இருக்கிறச்ச திரிணாமுல் காங்கிரஸ் லீடர்னு நினைக்கிறேன், ஒரு ஆப்போசிஷன் லீடர், அவர் இதுக்கு முன்னாடி இருந்த துணை ஜனாதிபதி டங்கரை அவர் எப்படி நடந்து வருவார், எப்படி பேசுவார்னு அதை இமிட்டேட் பண்ணார். தவறு. நீங்களே எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், தவறு அது. அதை ராகுல் காந்தியை சிரித்து கைத்தட்டின்னு இருக்கார். இவர் போய் கண்டிக்க வேண்டாமா துணை ஜனாதிபதியை, இந்த அளவு நீங்கள் இது பேசலாமா அப்படின்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணார், இவர் நடுவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மோடி சவுக்கிதார் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி மன்னிப்பு கேட்டார். தென் 2018 ரஃபேல் விமானங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கினதுக்கு அந்த அளவுக்கு கரப்ஷன் இன்வால்வ், மோடி கரப்ஷன் இதுவாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இதை சுப்ரீம் கோர்ட்டே கூட அவங்க வியூஸை நான் சொன்னதை ஆமோதிச்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இதை விசாரணை கேட்டிருக்காங்கன்னு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொன்னது, நாங்கள் அதுக்காக சொல்லவில்லை, தவறான இது நீங்கள் பேசுகிறீங்க, மன்னிப்பு கேளுங்கன்னாங்க. உடனே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. இந்த மன்னிப்பு கேட்குறதுங்கிறது, அதாவது ஒரு பொசிஷன் இருக்குமா, பார்த்து பேசுங்க, ரொம்ப பார்த்து பேசணும். பேசிட்டு நம்மளை அறியாமல் ஒரு இது வந்துருத்தான் தவறு இல்லை. இதுவே ஒரு ஹேபிட்டாக போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் நான் மன்னிப்பு கேட்டேன், நான் பெருந்தன்மையானவன், நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் பெரிய மனுஷன், நோ, எடுத்துக்க முடியாது. இப்போ ரீசெண்ட் இது நேற்று என்ன எடுத்து, ஒரு கல்வான் வார் 2020 நடந்தது, 2019-20 அந்த லடாக் இதில். அப்போது இவங்களுக்கும் சைனா இவங்களுக்கும் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு அப்படி ஒரு இது சண்டை. சைனா இவங்க உள்ளே 20 இந்தியன் சோல்ஜர்ஸை கொண்டாங்க. உடனே இவங்க என்ன, அதுவும் பெரிய இந்த இதெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. உடனே இவங்க கவர்மெண்ட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாங்க நம்ம இந்திய இதுக்கு சோல்ஜர்ஸ்க்கு. அவங்க இதில் 100 பேருக்கு மேலே அடித்து கொண்டாங்க சைனீஸ் இதை. ஆனால் சைனீஸ் வாயை திறக்கல, எவ்வளோ பேர் செத்தான்னு இன்னி வரைக்கும் சொல்லலை. அவங்கள ஓட விரட்டி அந்த கல்வான் பள்ளத்தாக்கை விட்டு சைனீஸை விரட்டி அடித்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தா பீகாரி ரெஜிமெண்ட், அந்த அளவுக்கு அடித்து துரத்தினாங்க. இப்போ அந்த பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் எதிர்த்து தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. தற்பொழுது நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் அவையை பொறுத்த வரைக்கும் அமளி துமளி எல்லாமே போயிட்டு இருக்கு. அது வேற ஒரு இது. அந்த டாபிக் நான் அது கேட்டிங்கன்னா அந்த டாபிக் நான் வரேன். இப்போ நீங்கள் கேட்டது ராகுல் காந்தியை பற்றி. ராகுல் காந்தி தலைமையில் தான் அமளி துமளிகள் எல்லாம். அமளி துமளி இருக்கட்டும். இப்போ ராகுல் காந்தி கேட்டு இந்த பர்டிகுலர் இதில் கல்வான் பள்ளத்தாக்கை பற்றி பேசினார். 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இவங்க உள்ளே சைனீஸ் அதை பிடித்து விட்டார்கள் அப்படின்னு பேசியிருக்கார். தென் அருணாச்சல பிரதேசத்தில் சைனீஸ் சோல்ஜர்ஸ் இந்தியன் இவங்களை அடித்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு பேசினார். இதை ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் இவர் மேலே வழக்கு தொடர்ந்தார். உத்தரப்பிரதேஷ் இவங்க அந்த நீதிமன்றம் லோவர் கோர்ட் அதை இல்லை இது எடுக்க வேண்டியது தான் அப்படின்னு இவரை ஆஜராக கேட்டிருக்காங்க. இவங்க மேலே வழக்கு வந்திருக்கு, நடக்கணும். இவர் அப்பியரே ஆகலை ராகுல் காந்தி. உடனே இவங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. அலகாபாத் ஹைகோர்ட் அவங்களும் ராகுல் பேசினது அதை பற்றி விசாரிக்கணும் வாங்கினாங்க. அங்கேயும் போல. உடனே என்ன பண்ணாங்க, இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ராகுல் காந்தி தரப்பில் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் நேற்றையும் நேற்றையும் நினைக்கிறேன் கேட்குறாங்க, என்ன பேசிஸ் ராகுல் காந்தி இல்லை, அவங்க வக்கீல் அபிஷேக் சிங்வி நினைக்கிறேன், அவரை கேட்குறாங்க, ராகுல் காந்தி என்ன பேசிஸில் 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் சைனாக்காரங்க உள்ளே வந்தாங்கன்னு சொல்கிறார், ஆதாரம் இருக்கா அவர்கிட்ட? ஹாஸ் ஹி காட் எனி டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம் எதுக்கு பேசுகிறார்? அண்டு அருணாச்சல பிரதேசத்தில் அவங்க சைனீஸ் சோல்ஜர்ஸ் உள்ளே இந்தியன்ஸ் அடித்து துன்புறுத்துறாங்க, எவிடன்ஸ் இருக்கா? திரும்பி 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிடிச்சிங்க, எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸே இல்லாமல் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், ஆர் யூ ட்ரூ இந்தியன் கேட்குறேன், உண்மையான இந்தியனா நீ? சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தியை பார்த்து, நீங்கள் உண்மையான இந்தியனா? ஒரு உண்மையான இந்தியன் இந்திய நாட்டை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்களா? சைனாக்காரன் உள்ளே 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆக்குப்பை பண்ணியாச்சு, என்ன பேசிஸில் சொல்கிறீங்க? எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க. வெக்கம் இல்லையா? அது வெக்கப்படணும். உடனே அவருடைய இது ராகுல் காந்தியுடைய அந்த லாயர் அவர் சொல்கிறார், இல்லை இதெல்லாம் பேப்பரில் வந்த செய்தி, அதை வச்சு தான் இவர் சொன்னார், பேப்பரில் தான், எந்த பேப்பரில் என்ன வந்திருக்கு கொடுங்க, உங்களுக்கு இதுலேருந்து 1 வாரம் டைமு. அப்புறம் அந்த கோர்ட் இவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க, எல்லா இதையும் வச்சு 1 வாரமாக 10 நாள் நீங்கள் அப்பேர் ஆங்கன்னு இருக்கு. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்
உங்களுடைய பொறுப்பை உணர வேண்டும். என்ன வேணாலும் இருக்கட்டும். பேப்பரில் வந்ததா, பேப்பரில் வந்தாலும் இது உண்மையான தகவல் தானா பார்த்துங்க. இப்போ எல்லாமே எல்லா சென்சேஷனல் நியூஸ் பேப்பரில் வரும், அப்புறம் பார்த்தா ஃபேக் நியூஸ்னு வரும். பாருங்கள், உங்களுக்கு இப்போ ராகுல் காந்திக்கு எப்படின்னா எது மோடியை பற்றி வந்தாலும் உடனே பேச்சுது. எது இதுவாக இருந்தாலும் இந்திய நாடு மோடியுடைய ஆட்சி கீழே அந்த அளவுக்கு பொருளாதார மேம்பாடு இல்லை, இது இல்லைன்னு இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. அதெல்லாம் பேசக்கூடாது. அந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி தான் மாட்டிக்கணும். சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்திக்கு விழுந்த பெரிய ஒரு குட்டு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாடு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் வந்து ஒரு ரகசிய மீட்டிங்கில் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால நமக்கு பலவீனம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து காங்கிரஸ் வந்து பேசியிருக்கதா சில தகவல்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஏன் அந்த பலவீனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காங்கிரஸ் வந்து இப்போ உணர்றாங்க? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இதில் எப்படின்னா அவங்களுக்கு இந்த சிறுபான்மையர் ஓட்டு தமிழ்நாட்டில் அதில் மற்ற எந்த ஸ்டேட் எடுத்திருந்தாலும் சிறுபான்மையருக்கு வந்து எப்படி பிஜேபி அப்படின்னாலும் ஒரு வெறுப்பு இருக்கோ, காங்கிரஸ் அப்படிங்கிறச்சு அவங்களுக்கு இது. இந்த பக்கம் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் இருந்தால் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்களுக்கு, இஸ்லாமியர் அவங்களுக்கு சிறுபான்மையினருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னாலும் தமிழ்நாட்டு டோட்டல் பாப்புலேஷனில் சிறுபான்மையினர் 5.6% என்பதுதான் சார், அவ்வளோதான். ஆனால் அது ஓட்டுன்னு வரைச்ச நமக்கிட்ட இருக்கிற 8 கோடி ஓட்டர்ஸ்னு வச்சுங்க, 8 கோடியோ 7 கோடியோ, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சிறுபான்மையினர் பார்க்கணும். என்னென்ன தொகுதியில் இவங்க அதிகமாக இருக்காங்க, அந்த தொகுதியில் எவ்வளோ ஓட்டு பிரிப்பாங்க, அது முக்கியம். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2023 எலெக்ஷனில் காங்கிரஸ் அந்த அளவுக்கு ஜெயித்ததுக்கு நிறைய இடத்துல சிறுபான்மையினர் ஓட்டு அவங்களுக்கு காங்கிரஸுக்கு விழுந்திருக்கு. ஸோ காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டிலையும் அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கலாம் என்றால் சிறுபான்மையர் ஓட்டு நமக்காக தான் விழுது, அதனால் டிஎம்கே எங்களை கூட்டணிக்கு வச்சுக்கிறது, சிறுபான்மையர் ஓட்டு எங்களுக்கு இருக்குங்கிறதுனால தான் நாங்கள் இதை விட்டு போயாச்சு அப்படின்னால் டிஎம்கேக்கு சிறுபான்மையினர் ஓட்டு விழாது. அப்போ எங்களால் தான் உங்களுக்கு பலம், எங்களால் தான் காங்கிரஸ், எங்களால் தான் டிஎம்கே கூட்டணிக்கு, டிஎம்கேக்கு பலம், எங்களை வச்சு தான் டிஎம்கே ஜெயிக்கிறாங்க. ஆனால் கேட்ட சீட்டும் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான். ஆனால் இதையும் தாண்டி வந்தீங்கன்னு வச்சுங்க, எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்குது, அந்த பலமும் டிஎம்கேக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க தொகுதி உடன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் 23 சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு 2021. அண்டு கேட்ட தொகுதியும் கிடைக்கவில்லை. அந்த வருத்தம் அவங்களுக்கு காங்கிரஸுக்கு இன்னும் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2026 எலெக்ஷனில் டிஎம்கே எவ்வளோ நிற்க போகிறாங்க, மீதி எவ்வளோ சீட் இருக்குது, அந்த எவ்வளோ சீட்டில் யார் யாருக்கு எவ்வளவு, எந்த கட்சியும் விடுங்க, காங்கிரஸ் எங்களுக்கு எவ்வளோ வரும் அந்த இதில். ஸோ நாங்கள் கேட்குற தொகுதி கிடைக்குமா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்படிங்கிறச்ச நாங்கள் எதுக்கு இந்த கூட்டணியில் இருக்க வேண்டும்? அதனால் இதை வந்து நம்ம கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும். நம்ம அந்த கூட்டணி இருக்க போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது கூட்டணிக்கு மாறப்போகிறோமா? இப்போ ஏடிஎம்கே கூட்டணிக்கு காங்கிரஸ் வர முடியாது, ஏன்னா பிஜேபி ஆல்ரெடி வந்தாச்சு, காங்கிரஸ் வர முடியாது. ஸோ காங்கிரஸுக்கு ஒரே கூட்டணி டிவிகே, அங்கே தான் போகணும். டிஎம்கே விட்டு அங்கே அவங்க போவாங்களா எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு தாட் அங்கே ஓடி இருக்குது டெல்லியில் அப்படின்னா ஓடலாம், கண்டிப்பாக இருக்கும். இந்த லைனில் தான் அந்த தாட்ஸ் இருக்கும் காங்கிரஸுக்கு. இதை சொல்லி என்ன பண்ண, கூட்டணியை விட்டு வெளியில் வரமாட்டாங்க, டிஎம்கே கூட்டணியை விட்டு. ஆனால் எந்த அளவுக்கு அதிகமான சீட்டு, எந்த அளவுக்கு நமக்கு வேண்டிய தொகுதி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இது பயன்படும். இப்போ இது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும்போது, இப்போ சமீபத்தில் வந்து விஜயனுடைய டிவிகே கட்சி வந்து 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மாநாடு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 2 தினம் கழித்து விநாயகர் சதுர்த்தி வர்றது அப்படிங்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும், அதனால் இந்த டேட்டில் வச்சா அந்த பாதுகாப்பு கொடுக்கறது, மாநாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அப்படிங்கிறதுல எங்களுக்கு வந்து இடையூறு ஏற்படும், அதனால் டேட்டை கொஞ்சம் மாற்றி வச்சுக்க முடியுமா அப்படின்னு போலீஸ்கிட்ட பெர்மிஷன் கேட்குறப்போ பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த்கிட்ட காவல்துறையினர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு டேட்டை வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து தற்பொழுது மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ இதுதான் காரணமாக இருக்குமா,
இல்லை வேற ஏதாவது சுத்தல்ல எதுவும் விடுறாங்களா, எப்படி பார்க்கறது? ஆகஸ்ட் 27 தான் விநாயகர் சதுர்த்தி. ஆமாம். ஓகேவா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், பிரச்சனைகள்லாம் வந்தது இல்லைங்க. எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னால் 2 நாளுக்கு அப்புறம் அந்த விநாயகர் சிலையெல்லாம் 3ஆவது நாள் எடுத்துக்கொண்டு கடலிலோ நதிக்கரையிலோ கொண்டு போய் இவங்க கலக்கிறாங்க இல்லையா, அப்போ தான் இந்த ப்ரொசஷன், பெரிய ப்ரொசஷன் போகிறாங்க. அந்த போகும்பொழுது இந்த பிரச்சனைங்க வருது. ஸோ மாற்று மதத்தினர் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேபி அவங்க தெரு வழியாக போகும்பொழுது இவங்க உடனே கோஷம் போடுறது, உடனே அவங்க கல் விட்டு எறியறது, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் நடக்காமலாம் இப்போ நான் சொல்லலை, நடந்திருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ கண்டிப்பாக அப்போல்லாம் போலீஸ் இது போட வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இந்த தடவை லா அண்ட் ஆர்டர் வந்துடக்கூடாது. ஆனால் எப்போ வரும்னால் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரொசஷன் போகிற அன்றைக்கி தான், 3 நாள் கழிச்சு. ஆமாம். ஸோ 27ஆம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி. இவங்க கேட்டிருக்கிறது 25ஆம் தேதி. ஸோ 25ஆம் தேதி கொடுத்துருக்கலாமே, எதனால் கொடுக்கவில்லை? இதில் வேறு ஏதாவது இது இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ இல்லை இவங்கள ஓகே கேட்ட தேதிக்காக கொடுக்க வேண்டாம், இவங்களை தள்ளி போடலாம், பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வச்சுருக்காங்க, தெரியாது. ஓகேவா? இருக்கலாம். ஏன்னால் 27ங்கிறச்ச 25க்கு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போய்டுறது. விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது முடிஞ்சு போயிடுது மாநாடு. ஆனால் அதையும் தாண்டி இல்லை எங்களுக்கு போலீஸ் இது கொடுக்க முடியாது, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான் வரும், 25ஆம் தேதி வச்சுக்க வேண்டாம், வேறு ஏதாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 21ஆம் தேதி இதை வச்சுருக்கங்கிறச்ச எனக்கு புரியலை எதனால் இந்த அளவுக்கு ப்ரீபோன் பண்ண வேண்டும். அந்த அளவுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு புரியலை. ஆனால் இவங்க கேட்டாங்க தேதியை மாற்றி கொடுங்கன்னு, டிவிக்காக மாற்றி கொடுத்துட்டாங்க, இவங்களும் ஒத்துன்ட்டாங்க. தேரன்சி மேட்ரு, அவ்வளோதான். பின்னாடி டிவிகேவினுடைய இந்த தேதி மாற்றத்திற்கு அழுத்தம் ஏதாவது இருக்கும்னு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அதான் அழுத்தம் இல்லாமல் இவங்க மாற்றிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அழுத்தம் இருக்கணும். என்ன அழுத்தம்? அதாவது போலீஸே இல்லை, ரூலிங் பார்ட்டியே இல்லை இவங்களுக்கு ஒரே அந்த தேதி கொடுக்கறதுனால ரூலிங் பார்ட்டிக்கு என்ன ஒரு இதுவாக இருக்க போகிறது, பிரச்சனை என்ன இருக்க போகிறது? 21ஆம் தேதி பண்ணுறதுக்கு பதில் 25ஆம் தேதி அவங்க நடத்தினால் ரூலிங் பார்ட்டிக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது? எனக்கு ஒன்றும் அந்த பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. 25ஆம் தேதி நீங்கள் பேச போகிறது, 21ஆம் தேதி பேச போகிறீங்க, ஆகஸ்ட் 21. அதனால் என்ன பெரிய ரூலிங் பார்ட்டிக்கு பெரிய இதுவாக என்ன தெரியவில்லை. அதனால் ரூலிங் பார்ட்டி இவங்க சொல்லலாம், போலீஸ் எல்லாத்துக்கும் போலீஸ் இது முடியாது, அது இல்லை நான் கேட்ட தேதி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கன்னு போலீஸ்க்கு ஒரு இதுவாக எது எடுத்தாலும் நீங்கள் கேட்டிங்களுக்கு 25 கொடுக்க முடியாது, 21. ஒருவேளை போலீஸ்க்கு இது எப்போவுமே இயல்பான ஒன்றா தெரியவில்லை. இதையும் தாண்டி இல்லை ரூலிங் பார்ட்டியில் கொடுத்துருப்பாங்க ப்ரெஷர்னால், எதனால் ப்ரெஷர் அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் 21, 25 பேசுகிறான்னு வச்சுங்க, எலெக்ஷனுக்கு டைம் இருக்குது இன்னும். அதனால் இப்போ பேசுகிறது மாநாடு, இதையும் தாண்டி இவங்க மாநாடு நடத்த போகிறாங்க, கண்டிப்பாக நடத்துவாங்க. அதனால் இவங்க கொடுத்துருக்கலாம் போலீஸ். இவங்க இதில் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இருந்து ரூலிங் பார்ட்டி ப்ரெஷர் கொடுத்து இவங்க மாற்ற சொல்லிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணவில்லை. ஏன்னால் அந்த மாதிரி சொல்கிறதுனால ரூலிங் பார்ட்டிக்கு என்ன பெனிஃபிட், எதுக்காக பண்ணணும் சொல்லுங்கள் எனக்கு. அதனால் போலீஸ் இதை தான் நான் பார்க்குறேன். போலீஸ் ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை ஒருவேளை போலீஸ் நீங்கள் போய் கேட்டு மேலே இடத்துல வேண்டாம் மாற்றுங்க சொல்கிறாங்களா தெரியவில்லை. அப்போ பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இல்லாட்டா நீங்கள் 25ஆம் தேதி 27 தான் விநாயகர் சதுர்த்தி, 29, 30 தான் கரைக்க போகிறீங்க. 25 கொடுத்தா என்ன, இதை முடிச்சுட்டு உடனே ஆரம்பிங்க. அன்றைக்கி 25 முடிஞ்சு போயிடும், உங்கள் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நேரம் இங்கே வாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. அதனால் எனக்கு தெரியல எதுக்காக 25 கொடுத்துருக்கலாம் அப்படிங்க தான் நான் நினைக்கிறேன். ஒன்லி போலீஸ் தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க தான் சொல்லணும். நமக்கு தெரியாத ஒன்று காரணங்கள் போலீஸுக்கு இருக்கலாம், தெரியாது. அதனால் அவங்க தான் சொல்லி கிளாரிஃபை பண்ணணும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.